வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எஜுகேஷனல் சைக்காலஜியில் லேர்னிங் அப்படின்ற டாப்பிக்கை தான் கவர் பண்ண போகிறோம். லேர்னிங் தியரிஸ்ன்றது தனி வீடியோவாக போடுவோம். இது லேர்னிங் பேசிக்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது தான். ஸோ இது நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜின்னு ஒரு சீரீஸ் தனியாக போட்டுட்ருக்கோம். ஃபுல் கவரேஜ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்லேருந்து இதை கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது எந்த பெர்மனன்ட் சேஞ்ச் பிஹேவியரில் இருந்தாலும் அதை வந்து பிஹேவியரல் பொட்டென்ஷியல் வந்து எக்ஸ்பீரியன்ஸால் மாறுறதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேஞ்சஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸால் இருக்கலாம், ப்ராக்டிஸால் இருக்கலாம். பெர்மனன்ட் நம்மளோட பிஹேவியரில் பெர்மனண்ட்டாக இருந்தால் அதை வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது அப்சர்வ்டு பிஹேவியர் ஆர் ரெஸ்பான்ஸ், ஒருத்தரோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சுக்கிறது. ஸோ சிம்பிளஸ்ட் கைண்ட் ஆஃப் லேர்னிங் வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லலாம். 2 கண்டிஷன் இருக்குது, முக்கியமான 2 கண்டிஷன். ஸோ அப்சர்வேஷனல் கண்டிஷன், கிளாசிக்கல் கண்டிஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆப்பரண்ட் கண்டிஷன். இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்லைட்ஸில். ஸோ லேர்னிங்கில் டைப்ஸ் இருக்குது நமக்கு வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங்கில் கிளாசிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டல். லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனல் லேர்னிங், காக்னிட்டிவ் லேர்னிங், வேர்பல் லேர்னிங், கான்செப்ட் லேர்னிங் அண்ட் ஸ்கில் லேர்னிங். ஸோ ஒவ்வொரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனல் லேர்னிங் அப்படிங்கும்போது நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறது மூலமாக கற்றுக்கிறது. காக்னிட்டிவ் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த சேர்த்துக்கிறது. வேர்பல் லேர்னிங்னா வெக்காபுலரி. கான்செப்ட் லேர்னிங்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் உள்ள கான்செப்ட். ஸ்கில்னா ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்ய கற்றுக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது பாவ்லோவோடது. லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பாவ்லோவோட வீடியோ பற்றி சொல்லியிருப்போம். ஸோ டைஜஷன் அப்படிங்கிறது வந்து செக்ரேட்டிங் சலீவா அப்படிங்கும்போது அதை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியான பெல் ரிங்கோட கனெக்ட் பண்ணும்போது கிளாசிக்கல் கண்டிஷன் இருக்குது. அந்த ரிங் ஆனிச்சுன்னா நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஆன் ஆகி செக்ரேஷன் ஆஃப் சலைவா இருக்கும். அப்போ டைம் ரிலேஷன் பிட்வீன் ஸ்டிமுலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு டைம் ரிலேட்டட் கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், நமக்கு தூண்டல், அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் 2 இருக்குது. ஸோ டைம் வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அன்கண்டிஷனல் எப்போ பெல் அடித்தாலும் பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது, இல்லை ஒரு டைம் பீயிங்கில் அந்த கண்டிஷன் கொடுக்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆர் கால்ட் ஃபார்வர்ட் கண்டிஷன் ப்ரொசீஜர் அண்ட் இந்த 4th ஒன் வந்து பேக்வர்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைப் ஆஃப் அன்கண்டிஷன் அப்படிங்கும்போது அப்பட்டிட்டிவ், அவர்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்பட்டிட்டிவ் அப்படிங்கும்போது ஈட்டிங், ட்ரிங்கிங், கேரசிங் இதெல்லாம் வந்து அப்பட்டிட்டிவ் கண்டிஷன், அன்கண்டிஷன். அதே வந்து அவர்சிவ் அப்படிங்கும்போது எலக்ட்ரிக் ஷாக்கு, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் இருக்கும்போது பிட்டர் டேஸ்ட் இதெல்லாம் வரும்போது அன்கண்டிஷன். டக்குன்னு கீழே போடுறது, ஷாக்குனா டக்குன்னு கை எடுக்கிறது, இதெல்லாம் வந்து செய்யறது. அடுத்து ஆப்பரண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு வந்து ஆப்பரண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷன் அப்படின்னு பண்ணால் இது வந்து முக்கியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஸ்கின்னர். voluntary responses when an organism operates on the environment. So call them operant. ஸோ வந்து voluntary responses நம்ம கொடுக்குற voluntary responses. ஸோ ஸ்கின்னரோட ரேட் அண்ட் பீஜியன் இதெல்லாம் வச்சு ரேட்டு கேட்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. கண்டிஷனிங் ஆஃப் ஆப்பரண்ட் பிஹேவியர் இஸ் கால்ட் ஆப்பரண்ட் கண்டிஷன். ஸோ ஆர்கானிசம் ஆப்ரேட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட். ஒரு ஆர்கானிசம் வந்து என்விரான்மெண்ட்டில் ஆப்பரண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பரன்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம். பிஹேவியர்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸ், நமக்கு என்ன பிஹேவியர் அதனால சேஞ்ச் ஓவர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஸ்கின்னரோட பாவ்லவ்க்கு அடுத்து பாவ்லர் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பிஹேவியரிஸ்டில் வந்துடுவார். ஸ்கின்னர் வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனாக ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னர், பிஎஃப் ஸ்கின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்சர். ஃபஸ்ட்டு ரீஇன்ஃபோர்சர் எப்படி அப்படின்னா the form of learning in which behavior is learned, maintained or changed through its consequence is called reinforcer. ஸோ என்ன அப்படின்னா என்ன மாதிரியான கான்செப்ட் ஒரு விஷயத்த வந்து பிஹேவியரை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்தால் அது சேஞ்ச் ஆகுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரீஇன்ஃபோர்சர். A reinforcer is defined as any stimulus or event which increases the probability of
அக்வரன்ஸ் ஆஃப் டிசைர்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது நமக்கு தேவையான ஒரு நடத்தையை கொண்டு வர்றதுக்கு எதெல்லாம் வந்து ஒரு ஸ்டிமுலஸாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ரீஇன்ஃபோர்சர் நம்ம சொல்லலாம். ப்ராபபிலிட்டி, நமக்கு தேவையான நடத்தையை நடக்க வைக்கிறதுக்கு, படிக்கணும் அப்படின்னா அதை நிறைய நல்லபடியாக படிக்க வைக்கிறதுக்கு எதெல்லாம் செய்கிறோமோ ரீஇன்ஃபோர்சர். ஒரு விஷயத்தை கரெக்டாக ஒரு ப்ராஜெக்டை முடிக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான அப்ரிசியேஷனோ, நெகட்டிவ் அப்ரிசியேஷனாக இருக்கலாம், பாசிட்டிவ் அப்ரிசியேஷனாக இருக்கலாம், இது எல்லாமே தான் சொல்கிறாங்க ரீஇன்ஃபோர்சர் அப்படின்னு. இதில் டைப் இருக்குது, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், நம்பர் ஆர் ஃப்ரீக்வன்சி, குவாலிட்டி, இதெல்லாமே அதோட டைப்னு சொல்கிறாங்க. ஸோ அப்சர்வேஷனல் லேர்னிங்கில் அப்சர்வேஷனல் லேர்னிங் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். அப்சர்வேஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் சொல்லலாம். ஒரு விஷயம் இமிட்டேஷன் அப்படின்னா அதுக்கு முதல் அப்சர்வ் பண்ணணும். த லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் பை அப்சர்விங் அதர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எப்படி பேசுறாங்க, எப்படி நடக்கிறாங்கன்னு அப்சர்வ் பண்ணி தான் நம்ம நடக்கிறோம், பேசுறோம். அதுதான் அப்சர்வேஷனல் லேர்னிங். அடுத்து சோஷியல் பிஹேவியரை நம்ம கத்துக்கிறதும் பேரு சோஷியல் லேர்னிங்னு சொல்லலாம், இது அப்சர்வேஷனல் லேர்னிங்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பல விஷயத்துல சில இடத்துல எப்படி பேசணும், பேசக்கூடாது, என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஃபாலோ பண்றது எதில் அப்படின்னா சொசைட்டி, இதை வந்து நம்ம சோஷியல் லேர்னிங்னு சொல்லுவோம். அடுத்து மாடலிங், அது மூணுமே ஒன்னோட ஒன்று, இமிட்டேஷன் அண்ட் சோஷியல் பிஹேவியர் அண்ட் மாடலிங் மூணுமே ஒன்னோட ஒன்று காரிலேட் ஆனது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தே அப்சர்வ் அதர் எமுலேட் தர் பிஹேவியர், திஸ் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் இஸ் கால்ட் மாடலிங். பாரு அவங்கள மாதிரி நடந்துக்கோ, பாரு இவங்க மாதிரி இப்போ ரோல் மாடலாக எடுத்துட்டு நீ படிச்சேன்னா நீ வந்து ஐஏஎஸ் ஆயிடலாம், ஐபிஎஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாடலிங். இதுதான் வந்து நமக்கு 3 விஷயம். அப்சர்வேஷனல் லேர்னிங்ல 3 பாயிண்ட் இருக்கு, இமிட்டேஷன், சோஷியல் பிஹேவியர் அண்ட் மாடலிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்சர்வேஷனல் லேர்னிங். அடுத்து காக்னிட்டிவ் லேர்னிங் அப்படின்னா அறிதலை அறிந்துணர்தல், நம்ம அறிவை வந்து வளர்த்துக்கிறது எப்படி. இது வந்து எப்படின்னா the process by which the solution to your problem suddenly becomes clear. So intuition, insight learningனா இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடக்கல, அப்போ இப்படி செஞ்சா இது நடக்கும் அப்படின்ற இன்சைட் மூலமா செய்யறது. லேட்டன்ட் லேர்னிங் அப்படின்னா காக்னிட்டிவ் லேர்னிங் இஸ் நோன் அஸ் லேட்டன்ட் லேர்னிங். ஸோ நியூ பிஹேவியர் இஸ் லேர்ன்ட் பட் நாட் டிமான்ஸ்ட்ரேட்டட் அண்டில் அதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்காம அது வெளியில வராது. காக்னிட்டிவ் மேப் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் நமக்கு. இந்த காக்னிட்டிவ் மேப் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா மென்டல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்பேஷியல் லொகேஷன் அண்ட் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம்னா மேப்னு எடுத்துக்கிட்டீங்கனால இது இங்க இருந்துச்சுன்னா அது அங்க இருக்கும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேர்ட் அப்படின்னா காக்னிட்டிவ் மேப்னா என்னன்னா அது ஒரு ரெக்கை, ஒரு கால், அதால பறக்க முடிஞ்சிச்சுன்னா அது பறவை. 4 கால் இருந்தது அது குலைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அனிமல். அந்த மாதிரியான ஒரு காக்னேட்டிவ் மேப்பிங் பண்ணிக்கிறது, இதுக்கு பேர் தான் வந்து நம்ம காக்னேட்டிவ் மேப்னு சொல்லுவோம். இதை நம்ம டைரக்ஷன் லொகேஷனோடையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் போகும்போது இப்படி இருந்தது, இந்த பக்கம் போகும்போது இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற காக்னேட்டிவ் மேப் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அடுத்து வேர்பல் லேர்னிங்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிஷன்லேருந்து டிஃபரெண்ட் ஆகி நம்ம படிக்கிற வெக்காபுலரி, ஸோ இது ஏற்கனவே அடுத்தவங்க பேசுறத வச்சே நம்ம இமிட்டேஷன்ல தான் வரும். ஸோ என்ன வேர்டு, இதுக்கு என்ன மீனிங், இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறது வந்து வேர்பல் லேர்னிங். ஸோ வேர்பல் லேர்னிங்கில் பேர்டு அசோசியேட் லேர்னிங், அதாவது எஸ்எஸ் கண்டிஷன், எஸ்ஆர் கண்டிஷன், இதை வந்து ஒரு சீரியல் லேர்னிங் போது லிஸ்ட் ஆஃப் வேர்பல் ஐட்டம்ஸ் வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸை வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளும் கற்றுக்கிறது. அடுத்து ஃப்ரீ ரீகால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் மெத்தட் இஸ் யூஸ் டு ஸ்டடி ஹவ் பார்ட்டிசிபென்ட் ஆர்கனைஸ் வேர்ட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ் இன் த மெமரி. ஸோ நம்மளோட ஸ்டோரேஜை ரீகால் எப்படி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கேட்டகரி கிளஸ்டரிங் அப்படிங்கும்போது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. நம்மளோட நார்மலாக நம்ம படிக்கிறதுக்கும் சைக்கலாஜிக்கலாக யூஸ் ஆகுறது. ஒரு விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும் மைண்டில், அப்போ தான் நம்ம அதை ரீகால் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வெளியில் வரும், நம்ம நினைக்கும் போது அது வரும். ஸோ அதுதான் ஃப்ரீ ரீகால் ஆஃப் த வேர்ட்ஸ். ஹவெவர் த ரீகால் த வேர்ட்ஸ் ஆஃப் த ஈச் கேட்டகரி டுகெதர், ஹி கால்ட் இட் கேட்டகரி கிளஸ்டரிங். ஸோ கேட்டகரி வைஸாக நம்ம கிளஸ்டர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் இஸ் எ கேட்டகரி தட் இஸ் யூஸ் டு ரெஃபர் டு எ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் ஈவெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட், ஃப்ரூட்னா எதெல்லாம் ஃப்ரூட்டு. ஸோ நம்ம ஒரு செடியிலேருந்து கிடைக்கிற ஒரு இனிப்பான ஒரு பொருள் நம்ம ஃப்ரூட்னு எடுத்துக்கலாம். காய்க்கு அப்புறம் வெஜிடபிளாக யூஸ் பண்ணாமல் ஃப்ரூட்டாக யூஸ் பண்ணுறது இதெல்லாம். அனிமல்ஸ்னா இதெல்லாம். க்ரௌட்னா என்ன, இதெல்லாம் வந்து கான்செப்ட். கான்செப்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த செட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் கனெக்டட் பை சம் ரூல். கரெக்ட், ஒரு சம் ரூலோட இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு கான்செப்ட். அப்போ அனிமல்ஸ்னா என்ன இருக்கணும், 4 கால் இருக்கும்.
அது வந்து 4 காலால நடந்து வரும் அப்படின்னா அதோட கனெக்ட் ஆகுறதெல்லாம் அனிமல்ஸ். அதுலேருந்து எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்துக்குவோம். ஸோ 6 ஸ்கில் லேர்னிங் அடுத்து ஸ்கில் லேர்னிங் அப்படின்னா நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கில் லேர்னிங் இருக்கு. காக்னேட்டிவ், அசோசியேட்டிவ் அண்ட் ஆட்டோனாமஸ். ஸோ காக்னேட்டிவ்ன்றது நம்ம படிக்கிறது தான். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அறிதலை அறிதுணர்தல் படிச்சுக்கிறது. ஸோ காக்னேட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது என்னென்ன இருக்கும் அப்படின்னா காக்னேட்டிவ் அசோசியேட்டிவ் போது அதை எப்படியெல்லாம் ரிலேட் பண்ணிக்கிறது. ஆட்டோனாமஸ் அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து மேனுவலாக என்னென்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் அது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரைஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த டாஸ்க் டு பி பெர்ஃபார்ம். எப்படி செய்யலான்றத ரூலாக மைண்டில் வச்சுக்கிறது காக்னேட்டிவ் பேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ன ரெஸ்பான்ஸ் வந்தால் என்ன செய்யணும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எரரை டிக்ரீஸ் பண்ணுறது, ப்ராக்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நமக்கு அசோசியேட்டிவ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் லேர்னிங்கில் ஆட்டோனாமஸ்னால் அதை ப்ராக்டிக்கலாக மெக்கானிக்கலாக அதை செய்ய தெரியணும். அடுத்து லேர்னிங் ஸ்டைல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் பெர்செப்சுவல் மொடாலிட்டி, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் பர்சனாலிட்டி பேட்டர்ன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பெர்செப்சுவல் மொடாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கலி பேஸ்டு ரியாக்ஷன் டு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம மனசுக்குள்ளே வர டிஃப்ரென்சியேஷன், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்ம ரியாக்ட் பண்ணுறது, விஷுவலாக பார்க்கும்போது ரியாக்ட் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணும்போது ரியாக்ட் பண்ணுறது, கைனஸ்டிக்னு இயக்கத்தின் மூலமாக ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் பெர்செப்சுவல் மொடாலிட்டி. அடுத்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம எப்படி நம்மளோட திங்கிங்கை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறோம், எப்படி டெசிஷன் எடுக்கிறோம், எப்படி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறோம், ரிஃப்ளெக்டிவாக ஆக்டிவாக இருக்குமா, சென்சிங்காக இருக்குமா, இன்ட்யூட்டிவாக, சீக்வென்ஷியலாக, குளோபல் இல்லாட்டி சீரியலாக, சைமல்டேனியஸாக, இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பண்ணுறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி பேட்டர்ன்ஸ் ஆர் த வே வி இன்டராக்ட் வித் அவர் சரௌண்டிங்ஸ். நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி பேட்டர்ன் இருக்கும். இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படி ரியாக்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்படி பேசுவோம். அதுதான் வந்து ஸோ பர்சீவிங், ஆர்கனைசிங் அண்ட் ரீடைனிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ரிலேஷனல் ஸ்டைல்னு சொல்றாங்க. அடுத்து ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. ரிலேஷனல் ஸ்டைல் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்டைல்னு 2 ஸ்டைல் இருக்கு. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பர்சீவ் இன்ஃபர்மேஷன் அஸ் அ பார்ட் ஆஃப் டோட்டல் பிக்சர், எக்ஸிபிட் இன்ட்யூட்டிவ் திங்கிங், ஸோ லேர்ன் மெட்டீரியல் தட் ஹாவ் அ ஹியூமன் சோஷியல் கண்டென்ட். ஸோ அப்போ நம்ம குட் மெமரி இருக்கா, அதுக்கப்புறம் இன்ட்யூஷன் மனசுக்குள்ளே இருந்த திங்கிங் இருக்கா, டோட்டல் பிக்சராக நம்மளை பார்க்க முடியாது, ரிலேட் பண்ணி பார்க்க முடியுதா, டாஸ்க் ஓரியன்டாக நம்மளோட அகாடமிக் ஏரியாஸை நான் அகாடமிக் ஏரியாஸை கரெக்டாக காரிலேட் பண்ண முடியுதா, கல்ச்சுரல் ரெலவன்ஸ் இருக்கா, ஃபிகர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன், கான்ஃபிடென்ஸ் ஆர் டவுட் இன் ஸ்டூடெண்ட்ஸ் எபிலிட்டி பர்சனாலிட்டி எபிலிட்டி வந்து எப்படி இருக்குது. ஸோ அன்ஸ்டிமுலேட்டிங் டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ், அதாவது எந்த வித தூண்டுதலும் இல்லாமல் ஒருத்தர் என்ன மாதிரி டாஸ்க்கை செய்கிறாங்க. ஸ்டைல் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் த ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் என்விரான்மெண்ட். ஸோ அனலிட்டிக்கல் ஸ்டைல்னு அடுத்து நீங்கள் எடுத்துக்கும் போது ஏபிள் டு டிசம்பர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டோட்டல் பிக்சர், ஃபோக்கஸ் ஆன் டீடைல், ஸோ சீக்வன்சியல் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு. பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஸ்டைலும் அனலிட்டிக்கல் ஸ்டைலும் சில டிஃப்ரென்ஸ் உள்ளடக்கியது. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபர்மேஷன் டோட்டல் பிக்சரையும் ஃபோக்கஸாக தனித்தனி டீட்டெயிலாக பார்க்கறது, சீக்வென்ஷியல் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு திங்கிங். இதுக்கப்புறம் என்னன்ற திங்கிங் இருக்கணும். மெட்டீரியல்ஸ் தட் ஆர் இன்அனிமேட் அண்ட் இம்பர்சனல் மோர். ஸோ நமக்கு என்ன மெட்டீரியல் இருக்குது, இன்அனிமேட் இருக்குது, இம்பர்சனல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதாவது மெட்டீரியல்ஸு ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் அதை பற்றின அப்ட்ராக்ட் ஐடியாஸை நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிறது. டாஸ்க் ஓரியன்ட் கன்சர்னிங் அகாடமிக்ஸ். அனலிட்டிக்கல் ஸ்டைல்னா அகாடமிக்ஸ் சார்ந்து படிக்கிறது. ரிலேஷன் போது மித்த விஷயம் கல்ச்சரெல்லாம் கற்றுக்கிறது, ஒரு சொசைட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கற்றுக்கிறது. அகாடமிக்ஸாக படிக்கிறது வந்து நம்ம அனலிட்டிக்கல் ஸ்டைல். ஆர் நாட் கிரேட்லி அஃபெக்டட் பை த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் த அதர்ஸ். ஒப்பீனியன் ஆஃப் த அதர்ஸோட வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அனலிட்டிக்கல் ஸ்டைல் படிக்கிறவங்க வந்து அடுத்தவங்களோட இது பண்ண மாட்டாங்க. அடுத்து ஷோ எபிலிட்டி டு பர்சிஸ்ட் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் டாஸ்க். எந்தவித ஸ்டிமுலேஷனும் இல்லாமல் அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக செய்ய பார்ப்பாங்க. ஸ்டைல் மேட்சஸ் மோஸ்ட் ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற ஸ்டைல் தான் அனலிட்டிக்கல் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது நமக்கு இப்போ அடுத்து லாஸ்ட்டாக வந்து லேர்னிங் டிசபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம்.
ஸோ லேர்னிங் டிசபிலிட்டியும் சரி, லேர்னிங் தியரிஸ் நிறைய இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் தியரிஸ் இருக்கு. அதுவும் டிசபிலிட்டியும் நிறைய விஷயம் அடுத்தடுத்த ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முக்கியமான லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னா அக்வசேஷன் ஆஃப், ஏதாவது டிஃபிகல்ட்டி இன் அக்வசேஷன் ஆஃப் லேர்னிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், ஸ்பீக்கிங், ரீசனிங் அண்ட் மேத்தமேட்டிக்கல், இதுலலாம் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் அவங்கள என்னன்னு டேர்ம் பண்ணுறோம், லேர்னிங் டிசபிலிட்டி பர்சன் டேர்ன் பண்ணுறோம். டிஸ்லெக்ஷியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா, ஆடிட்ரி ப்ராசஸிங் டிஸார்டர், லாங்குவேஜ் ப்ராசஸிங் டிஸார்டர், நான் வெர்பல் லேர்னிங் டிசபிலிட்டிஸ், விஷுவல் மோட்டார் டிஃபிஷியன்சி. ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா ஆட்டிசம், ஏடிஹெச்டி, ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே இதில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டிஸ்லெக்ஷியா அப்படின்னா வந்து என்னென்னா லெட்டர்ஸை வந்து சரியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியாது, பிஏடிம்பாங்க. டிஸ்கிராஃபியானா எழுத தெரியாது. டிஸ்கால்குலியானா கணக்கு போடுறதுல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஆடிட்ரியா காது கேட்கும், ஆனால் அதை ப்ராசஸ் ஆகி பிரெயின் கரெக்டாக வேலை செய்யாது. லாங்குவேஜ் டிஸார்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜை மட்டும் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நான் வெர்பல் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கும்போது மித்த பழக்க வழக்கங்களை கஷ்டப்பட்டு எழுதுறதையோ இல்லை மித்த இமிட்டேஷன்லையோ ப்ராப்ளம் இருக்கும். விஷுவல் மோட்டார் டிஃபிசியட் அப்படின்னா கரெக்டாக கையை பிடிச்சி எழுத முடியாது, இல்லை நடந்து வர முடியாது. சைக்கோமோட்டார் இருக்கு, அடுத்து ஏடிஹெச்டின்னு சொல்கிறோம், ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபிஷியன்சி தான். ஸோ இன்னைக்கு நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் லேர்னிங் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோலையும் வந்து முக்கியம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகும்போது தான் நம்ம வந்து கொஸ்டின், அதாவது நீங்கள் எப்படின்னா லெசன் வைஸ் கொஸ்டின்ஸ் இதில் இல்லையே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இல்லையேன்னு. எதையுமே ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போனால் தான் ஒரு தாட் இருக்கும். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் எக்ஸ்டென்சிவாக கொடுத்தால், இதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் டைரக்ட் கொஸ்டினாக இருந்தாலும் இன்டைரக்ட் கொஸ்டினாக இருந்தாலும் ஒரு கெஸ்ஸிங்லாவது ஆன்சர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வழியையும் கொண்டு போயிட்டு தான் நம்ம முக்கியமான பார்ட்டுக்கு போகணும். அடுத்தடுத்து வீடியோஸில் கரெக்டான சீக்வன்ஸில் போயிட்டுருக்கேன். ஸோ வீடியோக்காக நான் எதுவுமே கொடுக்க கிடையாது. ஸோ கரெக்டான பாத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.